அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் வாஷர்கள், கேஸ்கெட்டுகள் மற்றும் கிளட்ச்கள் பற்றிய விவாதத்தின் தொடர்ச்சியாக இப்போது சாவிகள், ஜிப்ஸ், ஸ்ட்ரிப்ஸ், காட்டர் மற்றும் சர்க்ளிப்பை பற்றி பேசுவோம். பணி 4. சாவியை மாற்றுதல். படி 1. இணை சாவியுடன் ஹப் மற்றும் ஷாஃப்டை அசெம்பிள் செய்யவும். படி 2. குறுகலான சாவியுடன் ஹப் மற்றும் ஷாஃப்டை அசெம்பிள் செய்யவும். இணை சாவி பொருத்துதல். படி 3. ஷாஃப்ட் மற்றும் ஹப்பில் உள்ள கீவேஸை நீக்கவும். கீவேகளை சுத்தம் செய்யவும். படி 4. ஷாஃப்ட் மற்றும் ஹப் மற்றும் கீவேகளின் பரிமாணங்களை துல்லியமான கருவிகளை பயன்படுத்தி சரிபார்க்கவும். ஷாஃப்டின் வெளிப்புற டயம், ஹப்பின் உட்புறம், நீளம், கீவேயின் அகலம் மற்றும் வரைபடத்தின்படி ஆழம். படி 5. கீவேயின் அளவை பொறுத்து பொருத்தமான குறுக்குவெட்டின் எக்கின் நீளத்தை தேர்ந்தெடுக்கவும். படி 6. சாவியின் ஒரு முனையில் கோப்பின் ஆரம், ஃபைல் ரேடியஸ் மற்றும் கீவேயின் 1 மில்லிமீட்டர் நீளத்திற்கு வெட்டி சாவியின் மறுமுனையை ஃபைல் செய்யவும். கீயானது அதன் கீழ்ப்பக்க விளிம்புகளில் சுற்றிலும் உள்ளதை உறுதி செய்யவும். படி 7. ஷாஃப்டில் உள்ள கீவேக்கு ஏற்றவாறு சாவி அகலத்தை சரிபார்க்கவும். கோப்பினை வரையவும். இதனால் அது தண்டு மீது உள்ள கீவேயுடன் லேசாக தட்டி பொருத்தம் அல்லது ஒலி சாவியின் பொருத்தம் K7H6 ஆகும். படி 8. ஹப்பில் உள்ள கீவேயுடன் லேசாக தட்டி பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும். படி 9. சாவியின் அனைத்து பக்கங்களிலும் மற்றும் கீழ்ப்பகுதியிலும் பிரஷியன் நீளத்தை பயன்படுத்துங்கள். இதனால் கீவேயில் சாவி சரியான முறையில் தாங்கி நிற்கிறது. படி 10. தண்டின் கீவேயில் சாவியை செருகவும் மற்றும் லேசான எடையுள்ள மென்மையான சுத்தியலால் தட்டவும். படி 11. தண்டின் மையத்தை தட்டி தண்டிலிருந்து ஹப்பை அகற்றி சாவியை சரிபார்த்து சாவி மையத்தின் கீவேயுடன் தொடர்பு கொண்ட உயரமான இடங்களை கவனியுங்கள். படி 12. உயரமான இடங்களை லேசாக பதிவு செய்யவும். சாவியின் மேற்பகுதி தோராயமாக 0.1 மில்லிமீட்டர் தெளிவாக இருக்க வேண்டும். படி 13. ஹப் விரும்பிய நிலைக்கு தண்டு மீது பொருத்தப்படும் வரை பொருத்துதல், ஃபிட்டிங் மற்றும் தாக்கல் செயல்பாட்டை ஃபிட்டிங் ஆபரேஷன் மீண்டும் செய்யவும். பணி 5. ஜிப்பை மாற்றவும் அல்லது சரி செய்யவும். படி 1. டவுட்டெயில் ஸ்லைடிலிருந்து சரி செய்யும் திருகுகளை அகற்றவும். படி 2. கிராஸ் ஸ்லைடிலிருந்து ஜிப்ஸை அகற்றவும். படி 3. ஸ்லைடு மேற்பரப்புகளை சுத்தம் செய்து ஸ்க்ரூஸ், நட்ஸ் மற்றும் ஜிப் ஆகியவற்றை முழுமையாக சரி செய்தல். படி 4. அனைத்து பகுதிகளையும் சரிபார்த்து ஏதேனும் சேதம் ஏற்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். படி 5. ஸ்லைடுகளை உயவூட்டு. படி 6. ஜிப்பை அசெம்பிள் செய்யவும். படி 7. அசெம்பிளியில் தேவையான சரியான சுதந்திரத்தை வழங்க சரி செய்யும் ஸ்க்ரூஸ் இறுக்கவும். படி 8. திருகு இயக்கத்தை செக் நட் மூலம் பூட்டவும். ஜிப் ஸ்ட்ரிப்பை சரி செய்யவும். குறிக்கோள்: இது ஒரு லேத்தில் ஜிப் ஸ்ட்ரிப்பை சரி செய்து சீரமைக்க உதவும். படி 1. லாக் நட்களை தளர்த்தவும். படி 2. செட் திருகுகளை அகற்றவும். படி 3. ஜிப்பை வெளியே இழுக்கவும். படி 4. அனைத்து பகுதிகளையும் சுத்தம் செய்யவும். படி 5. பிரஷியன் நீளத்தை பயன்படுத்தி ஜிப்பின் நேரான தன்மையை சரிபார்க்கவும். படி 6. குறுக்கு ஸ்லைடின் ஸ்டிக் ஸ்லிப் இயக்கத்தை தடுக்க சமமான மேற்பரப்பை பெற ஜிப்ஸை ஸ்கிராப் செய்யவும். படி 7. அனைத்து பகுதிகளையும் உயவூட்டவும். படி 8. டவுட்டெயில் ஸ்லைடில் ஜிப்ஸை அசெம்பிள் செய்து அதை நிலைநிறுத்தவும். படி 9. அசெம்பிளியில் தேவையான சரியான சுதந்திரத்தை பெற திருகுகளை சரி செய்து ஸ்லைடுகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை அகற்றவும். படி 10. சரிப்படுத்தும் திருகுகளின் இயக்கத்தை செக் நட் மூலம் பூட்டவும். படி 11. செக் நட்டுடன் பூட்டும்போது ஜிப்ஸை சரியான நிலையில் உறுதியாக பிடிக்கவும். படி 12. குறுக்கு ஸ்லைடின் செயல்பாட்டை சரிபார்க்கவும். பணி 6. காட்டரை மாற்றவும். படி 1. ஒர்க் யூனிட்டிலிருந்து காட்டரை அகற்ற நட்டையை லேசாக அவிழ்த்துவிட்டு மென்மையான சுத்தியலால் மெதுவாக அடிக்கவும். படி 2. பிறகு நட்டையை முழுவதுமாக அவிழ்த்துவிட்டு காட்டர் பின்னை இழுக்கவும். புதிய காட்டர் பின்னை துளையில் செருகவும் சுத்தியலால் அடிக்கவும். படி 3. முள் இறுக்கிய பின் நட்டு சரி செய்யவும். பணி 7. சர்க்ளிப்பை மாற்றவும். படி 1. கூம்பு மற்றும் கம்ப்ரஷன் புஷ்ஷை பயன்படுத்தி வெளிப்புற சர்க்ளிப்பை அசெம்பிள் செய்யவும். படி 2. கோன் மற்றும் கம்ப்ரஷன் பின் பயன்படுத்தி உள் சர்க்ளிப்பை அசெம்பிள் செய்யவும். படி 3. பிளையர்ஸை பயன்படுத்தி வெளிப்புற மற்றும் உள் சர்க்ளிப்புகளை இணைக்கவும். படி 4. பிளையர்ஸை பயன்படுத்தி வெளிப்புற மற்றும் உள் சுற்றுகளை அகற்றவும்.
அசெம்பிளி செய்யும் போது ஷாஃப்டில் பொருத்துவதற்கு அல்லது ஹவுசிங் போரில் நிறுவுவதற்கு தேவையான அளவு சர்க்கிளிப் பரப்பப்பட வேண்டும் அல்லது மூடப்பட வேண்டும். கூம்பு மற்றும் அமுக்கி புஷ்ஷை பயன்படுத்தி வெளிப்புற சர்க்கிளிப்பை அசெம்பிள் செய்யவும். படி 1. அசெம்பிளி ஓட்டைகள் இல்லாத வட்டங்கள் கூம்புகள் மூலம் சிறப்பாக சேகரிக்கப்படுகின்றன. படி 2. சர்க்கிளிப் பொருத்தப்பட வேண்டிய தண்டின் மேல் கூம்பை வைக்கவும். படி 3. கூம்புக்கு மேல் சர்க்கிளிப்பை வைக்கவும். படி 4. சுருக்க புஷ்ஷை சர்க்கிளிப்பின் மேல் வைக்கவும். படி 5. சர்க்கிளிப்பின் அளவை பொறுத்து பொருத்தமான வழிகளில் கம்ப்ரெஷன் புஷ் அழுத்தவும். சர்க்கிளிப் பள்ளத்தில் அமர்ந்திருக்கும் வரை மெதுவாகவும் சீராகவும் இருக்கும். கூம்பு மற்றும் சுருக்க முள் பயன்படுத்தி உள்வட்டத்தை இணைக்கவும். படி 1. சர்க்கிளிப் வழங்கப்பட வேண்டிய துளைக்கு மேல் கூம்பை வைக்கவும். படி 2. கூம்பின் குறுகலான துவாரத்தில் உள்வட்டத்தை வைக்கவும். படி 3. கம்ப்ரெஷன் பின்னை சர்க்கிளிப்பின் மேல் வைக்கவும். படி 4. துவாரத்தில் உள்ள பள்ளத்தில் சர்க்கிளிப் அமரும் வரை கம்ப்ரெஷன் பின்னை மெதுவாகவும் சீராகவும் அழுத்தவும். இடுக்கி பயன்படுத்தி சர்க்கிளிப்பை அசெம்பிள் செய்து அகற்றவும். படி 1. பயன்படுத்தப்படும் சர்க்கிளிப்புகளை பொறுத்து பொருத்தமான சர்க்கிளிப் இடுக்கியை தேர்ந்தெடுக்கவும். படி 2. சர்க்கிளிப்பில் இருந்து அனைத்து கூர்மையான விளிம்புகளையும் அகற்றி ஏதேனும் விரிசல் இருந்தால் சரிபார்க்கவும். உள்வட்டத்தை அசெம்பிள் செய்யவும். படி 1. உள் சர்க்கிளிப்பை உதவியுடன் உள்வட்டத்தை பிடிக்கவும். படி 2. இடுக்கி உதவியுடன் சர்க்கிளிப்பை அழுத்தவும். இதனால் அதன் விட்டம் துளை விட்டத்தை விட சிறியதாக இருக்கும். படி 3. இந்த நிலையில் சர்க்கிளிப்பை செருகவும். அது பள்ளத்தில் சதுரமாக உட்காரும் வகையில் செருகவும். படி 4. இடுக்கியை வெளியே எடுக்கவும். வெளிப்புற வட்டத்தை அசெம்பிள் செய்யவும். படி 1. வெளிப்புற சர்க்கிளிப் இடுக்கி உதவியுடன் வெளிப்புற சர்க்கிளிப்பை பிடிக்கவும். படி 2. வெளிப்புற சர்க்கிளிப் இடுக்கியை அழுத்தவும். இதனால் சர்க்கிளிப் விட்டம் பெரிதாகும். படி 3. ஷாஃப்ட் பள்ளத்தில் அமைக்கப்படும் வரை தண்டு மீது சர்க்கிளிப்பை பெரிதாக்கும் நிலையில் ஸ்லைடு செய்யவும். படி 4. சர்க்கிளிப் சதுரமாக பள்ளத்தில் அமர்ந்திருப்பதை உறுதி செய்யவும். படி 5. இடுக்கியை வெளியே எடுக்கவும். படி 6. உள் மற்றும் வெளிப்புற வட்டங்களை அகற்ற மேலே உள்ள செயல்முறையை மாற்றியமைத்து பயன்படுத்தலாம். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் வாஷர்கள், கேஸ்கெட்டுகள், கிளட்சுகள், சாவிகள், ஜிப்ஸ், காட்டர்கள் மற்றும் பிற கூறுகளை சரிபார்த்து தேவைப்பட்டால் அவற்றை மாற்றலாம் அல்லது சரி செய்யலாம் என்று நம்புகிறேன். Thank you for watching this video. I hope you have a fantastic day.